இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போல்ட்ரி கேர் ஆப்பில் மெடிக்கேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஆப்பை லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னென்னா ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த ஃபார்முக்குள்ளே போனீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஹவுஸுக்கு மெடிக்கேஷன் பண்ணணுங்கிற ஹவுஸுக்குள்ளே போயிட்டு, அந்த ஹவுஸோட மெனுவில் பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெடிக்கேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு மேலே வந்து உங்களுக்கு ஒரு டேபில் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நேமில் வந்து என்ன மெடிசன் நீங்கள் கொடுக்குறீங்கிறத கொடுத்துடணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் டேட்டை செலக்ட் பண்ணணும். கீழே வந்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸுக்கு ரைட் சைடில் ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்னு இருக்கும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதோட ஸ்டோரேஜ் எங்கேருந்து எடுக்கிறீங்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டின்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஆடுன்னு கொடுத்திங்கன்னா இது ஆட் ஆயிரும். இதே மாதிரி மறுபடியும் நீங்கள் ஒரே டைமில் 4-5 மெட்டீரியல் போட்டிங்கன்னா திரும்ப ப்ளஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற மெட்டீரியலில் போட்டுக்கலாம். இங்கே வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணி குவான்டிட்டி கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெடிசன் வந்து ஸ்டாக்லேருந்து கம்மியாயிரும். இந்த பேட்சுக்கு யூஸ் பண்ண மாதிரி என்ட்ரி விழுந்துடும். ஓகே, தேங்க்யூ.